जुगलबंदी हो जाए तुम्हारे साथ नहीं उसके साथ सूर्या के नए डिजाइनर फैंस सूर्या सबको मूड में ले வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் டுடே ஜோன். ஸோ இன்றைக்கி நிஃப்டி கடுமையான டவுனு, கிட்டத்தட்ட 300-400 பாயிண்ட் டவுனு. நேற்றுக்கு ஒரு அப் ட்ரெண்டை காமிச்சிட்டு இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம Q4 ரிசல்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. மெயினாக ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா நம்ம போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலில், நிறையா அதை பாடுங்க. அதில் அற்புதமான ரிசல்ட் கொடுத்த கம்பெனிகளை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து போட்டுகிட்டே வர்றோம். இன்றைக்கி 2 அற்புதமான கம்பெனி பார்க்கலாம். ஒன்று சூர்யா ரோஷினி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. மேலே அவங்க மெட்டல் செக்டாரில் வராங்க. அந்த சூர்யா GI பைப்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த நிறுவனத்துடைய ரிசல்ட் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்தது இன்னொரு கம்பெனி பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஸோ இவங்க அந்த ஹார்ட்வேர் செக்டாரில் இருக்காங்க. PVC பைப்ஸோட ஃபிட்டிங்ஸு, PVC பைப்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அஸ்ட்ரால் பைப்பு அண்ட் தென் இன்னொரு பெரிய ஜாம்பவான் ஃபினோலக்ஸ் பைப்ஸ். அவனும் ஃபினோலக்ஸ் பைப்ஸும் அட்டகாசமான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இவங்க 2 பேருக்கும் டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க. அவங்களோட என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடியே நம்ம PR சுந்தர் சார் அவருடைய வெரி குட் ஃபாலோவர். நான் ரெகுலராக அவருடைய வீடியோவை பார்க்காம தவற மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப அவருடைய ஃபேஸ் கட்டே சரியில்லை, ரொம்ப மோசமாக. I can tell you, you can see from my face looking very sad. Today my MTM loss was more than a crore and it's a worst day. And this kind of violent move, that too very close to the expiry, it's a very very great deal and I'm sitting with huge losses. And moreover the main சோகமாக போட்டிருந்தாரு. ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி தான். இருந்தாலும் அவருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணம் தான். இதுலேருந்து மீண்டு வந்துடுவார். ரொம்ப அதை கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக நான் படிப்பேன். அதில் கூட ரொம்ப பேர் சார் உங்களுடைய ஃபேஸ் கட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் நிச்சயமாக இதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் கூட அதை போய் பார்க்கலாம். நிச்சயமாக அற்புதமாக இதெல்லாம் கடந்து வந்துடுவார். பட் அதில் ஒரு 2-3 பாயிண்ட் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்க முக்கிய காரணமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் நாட் ஏ வெரி குட் ஃபாலோயர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் இப்போ சந்தர்ப்பவசத்தால் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணி அதனால எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. இனிமேல் டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ரொம்ப வருத்தமான தகவல் இது ஒன்று தான். அடுத்தது 2வது அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து FII செல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 3000 கோடி 4000 கோடி 5000 கோடின்னு சொல்லிட்டு DI அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரும் அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் கடந்ததுக்கப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டரும் மனசை தளர விட்டு அவங்களும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாவோ, அல்லது ரீட்டைல் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்க பணத்தை நம்ம ரிடீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போய் பணத்தை ரிடீம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, DIயும் தாக்கு பண்ண முடியாமல் செல் பண்ண ஆரம்பித்தா அன்னைக்கு மார்க்கெட் அடி பாதாளத்தில் உழுன்னு அவர் சொல்ல வரல, உழுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. 2 முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பாருங்கள் உண்மையிலே. பட் இதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிவிட்டு அற்புதமாக வந்துடுவார். பட் இது ஒரு சின்ன தகவல். சரி, இப்போ நேரடியாக நம்ம நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 2 ஸ்டாக்கையும் இப்போ நம்ம பார்க்கலாம். சூர்யா ரோஷினி லிமிடெட் 1973 தொடங்கப்பட்ட அற்புதமான ஸ்மால் கேப் கம்பெனி தான். இதோடைய மார்க்கெட் கேபிட்டல் 2068 கோடி இருக்குது. ஆப்ரேட்டிங் இந்த மெட்டல்ஸ் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் செக்டர். மிஸ்டர் ஜெயபிரகாஷ் அகர்வால் இதனுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். ப்ரமோட்டர் வசம் 62.96% இருக்குது. FII 1.04% இருக்குது. DI 1.24% இருக்குது. பொதுமக்கள் அண்ட் HNI 34.76% ஷேர்ஸ் இருக்குது. இப்போ பிளட்ஜ் 9.06% இருக்குது. இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். அடுத்ததாக இப்போ Q4 ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு. சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தது. இதில் கடந்த 4 குவார்ட்டரில் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1453 கோடியிலேருந்து 1946 கோடியாக ஜம்ப் ஆகிருக்கு. 1946 எங்கே ஜம்ப் ஆயிருன்னா 2030 கோடி. அண்ட் இப்போ ரிசல்ட்டு 2301 கோடின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசமாக ஜம்ப் ஆயிருக்கு சார். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் சரி 37 கோடி 44 கோடி 40 கோடி அண்ட் இப்போ 83 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஜம்ப் ஆகிருக்கு. இதை நீங்களும் சூர்யா ரோஷினியை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். நெட் ப்ராஃபிட் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூ மட்டுமே 284 ரூபா இருக்குது.
ஆர்ஓசி வந்து 16%, ஆர்ஓஇ வந்து 14%, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. டெக்னிக்கல் சைடு பார்த்தாலும் சரி, எல்டிபி வந்து 380 ரூபா, 52 வீக்ஸ் ஐ வந்துட்டு 867 ரூபா 40 காசு, லோ வந்து 355 ரூபா. ஸோ இப்போ வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்கான். நிச்சயமாக வரும் நாட்களில் வந்து நிச்சயமாக மேலே ஏறுவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உண்டு. பட் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தானே அது வந்து அமையும். இவங்க எஃப்ஐ செல் பண்ணுறதுனால இறங்கும். பட் நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்ததுனால நிச்சயமாக ஏறுவதற்கு ரொம்ப அற்புதமான ஸ்டாக் தான். அடுத்த ஸ்டாக் வந்து பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான். இதுவும் ஒரு அற்புதமான வாட்டர் லைன் செக்டாரில் இருக்குது. 1987 தொடக்கம் 7070 கோடி மார்க்கெட் கேபிட்டல், ஸ்மால் கேப்பு. இது வந்து பிளாஸ்டிக் செக்டார். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரொமோட்டர் வசம் இதில் வந்து 62.94% ஷேர்ஸ் இருக்குது. எஃப்ஐஐட்ட 3.96% ஷேர்ஸு, டிஐட்ட 14.04%, பொதுமக்கள் அண்ட் ஹெச்என்ஐட்ட 19.06% ஷேர்ஸ் இருக்குது. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஸோ இன்று வெளிவந்த அந்த குவார்டர் ரிசல்ட்டில் வந்து அட்டகாசமாக 4 குவார்டரையும் எடுத்து பார்த்தாலும் சரி, 331 கோடி, 761 கோடி, 664 கோடி அண்ட் இப்போ கடந்த குவார்ட்டரில் 901 கோடி அப்படின்னு சொல்லிட்டு மேசிவ் ஜம்ப் அட்டகாசமாக கொடுத்துருக்கான். நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி வந்துட்டு 18 கோடி, 76 கோடி, 67 கோடி அண்ட் 88 கோடி. ஸோ அட்டகாசமான ஸ்டாக் சார் இது. இதையும் நீங்கள் பார்க்கலாம். நேற்று இதில் வந்து நம்ம வந்து ஃபினோலெக்ஸ் பைப்பை பற்றி போட்டிருந்தோம். ஸோ வந்து டஃப் ஃபைட்டு கொடுக்குறான். அஸ்ட்ரால் பைப்பும் அவனும் நல்ல கம்பெனி தான், போட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்ஓசி வந்து 27.5% இருக்கான். ஆர்ஓஇ வந்து 21.6% இருக்கான். பிஇ வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து 28.3 மடங்காக இருக்கிறது. டெக்னிக்கல் சைடு பார்த்தாலும் சரி, எல்டிபி வந்து இப்போ இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்துட்டு 639 ரூபா 55 காசு, 52 வீக்ஸ் ஐ வந்துட்டு 897 ரூபா, லோ வந்து 595 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நிச்சயமாக ஏறுவதற்காக நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. நீங்களும் வந்து இந்த ஸ்டடி பண்ணுங்கள். பட் ஏறும் அப்படின்னா உடனே ஏறிடாது. இப்போ இன்றைக்கி அட்டகாசமாக வந்து ஜேகே சிமெண்ட்ஸ் வந்து அட்டகாசமான ரிசல்ட் நேற்றுக்கு போட்டிருந்தான். நான் அது ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வாங்கி ஆவரேஜ் பண்ணேன். அட்டகாசமான ரிசல்ட்டு தான் அது. பட் அது ஷார்ட்ஸ் வீடியோவில் போடலை. பட் இனிமேல் அடுத்த வீடியோவில் போடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிஆர் சுந்தர் சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருடைய லாஸை பற்றி மீண்டும் வந்துருவாரா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் இந்த 2 ஸ்டாக்லையும் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக், சூர்யா ரோஷனியாக இருக்கட்டும் அல்லது பிரின்ஸ் பைப்ஸாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் ட்ரேடிங் டுடே ஜோன். வாழ்க்கை வளமுடன்.